श्रीभक्त्यादिगुणार्णवमितीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். இந்த பாசுரத்துக்கே அழகு, தத்துவம், தத்துவார்த்தம். அதைவிட இவள் சொல்லியிருக்கிற வர்ணனை. 18வது பாசுரத்தில் ஆண்டாள் என்ன பண்ணா, நப்பின்னை வீட்டு வரைக்கும் போயாச்சு, நப்பின்னைய வான்னு சொல்றா. வரல போல இருக்கு நப்பின்னை. அதாவது 19வது பாசுரம் குத்து விளக்கில் என்ன பண்றா ஆண்டாள், ஜன்னல் வழியா பார்க்கறா. ஜன்னல் வழியா பார்க்கும்போது தான் அங்கே என்ன சம்பவங்கிறதே தெரியறது. ரொம்ப அழகான வீடாம், குத்து விளக்கு எரிய. நீங்கள் கேரள பிரதேசத்துக்கெலாம் போனேன்னா கோவில்களில் ஒரே வரியில் அழகாக விளக்கேற்றி வச்சுருப்பா, குத்து விளக்கெரிய. அந்த மாதிரி வீடு முழுக்க அழகழகாக ஜோதிஷி எரிஞ்சுட்டுருக்கான். சின்ன 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 அழகழகான விளக்குகளாம், அதெல்லாம் எரிஞ்சுட்டுருக்கான்.
கோட்டுக்கால் கட்டில் மேல், சாதாரண கட்டில் அல்ல, ஆனையின் தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு கட்டில். அதுக்கு மேலே, அதாவது குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனம். சாதாரண கட்டில் அப்படி இல்லை, அழகான தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டில். அதில் படுத்துக்கணுமான்னு கேட்டால் அதுக்கு மேலே மெத்தென்ற பஞ்சசயனம். அழகா சுகம், நித்ரை, நன்னா அந்த வாசனை, கந்தம் எல்லாத்தோடையும் கூடிய ஒரு படுக்கை. அதுக்கு மேலே ஏறி அதில் பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், நப்பின்ன இங்கே படுத்துன்னு இருக்கா. அவளுடைய கொங்கை மார்பு தடங்கள் மீது இவர் தன் தலையை வச்சு படுத்துன்னு இருக்கார். எப்படி இருக்கு, இவ படுத்துன்னு இருக்கா, இவர் தன் தலையை வச்சுன்னு இருக்கார். ரொம்ப அழகா ஒரு வர்ணனை சொல்றா ஆண்டாள். அப்பேற்பட்ட நப்பின்னையே கொஞ்சம் கிருஷ்ணரையும் எழுப்பிட்டு நீ எனக்காக வந்து அருள் புரியேங்கிற ஒரு வார்த்தை இந்த பாசுரத்தில் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. சரணாகதி தர்மத்தில் நாம் பகவானை அணுகுகின்றோம். இப்போ பகவான்கிட்ட போய் நம்ம அவரையே, உன்னையே நான் அடைய வேண்டும்னு பிரார்த்திக்கிறோம். உன்னையே நாம் அடைய வேண்டும்னு சொன்னால் அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, ரொம்ப மேம்பட்டவர். நம்ம குற்றம் குறைகளையே பார்ப்பார். ஐயோ இதெல்லாம் பார்க்கப்படாது சுவாமி, ஏதோ தப்பு பண்ணிவிட்டேன், அதுக்காக உட்காந்து தண்டிப்பீரா என்பதற்காக பிராட்டியை முன்னிட்டு சரணாகதி செய்கிறோம். யாரு? பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணுறதுக்கு பிராட்டியை முன்னிட்டு பண்ணுறோம். பிராட்டியானவள் தாய், அவள் குற்றம் குறைகள் பார்ப்பது கிடையாது. ஏதேனும் இருப்பினும் அதை மன்னிக்க வேண்டும் என்பதுதான் அவள் பிரார்த்தனை. அதனால் அவளை முன்னிட்டு பண்ணுவோம். அவளை முன்னிட்டு பண்ணால் பகவான் ஒரு நாளும் ஒருவனையும் நிராகரிக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான். அதனால் ஆண்டாள் பார்த்தா கண்ணனை நேராக அடையாமல் நப்பின்னை மூலமாக அடையலாமே என்பதற்காக கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழவொட்டாய்க்கான் எத்தனை ஏனும் பிரிவாற்ற இல்லாயால். அதனால நீயும் எழுந்து வா, அவரும் எழுந்து வரட்டும். ஒன்று, பகவானிடத்தில் செல்லுவதற்கு பிராட்டியை முன்னிட்டு சரணாகதி செய்ய வேண்டும். சரி, இப்போ அவனை அடைஞ்சுடுறோன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு நாம் அடிமை? அவனுக்கு மட்டுமானு கேட்டால் இல்லை, அவனுக்கும் அவளுக்கும் இருவர்களுக்கும் நாம் அடிமை. ஒருவன் பிரம்மச்சாரி நாராயணன் என்றும் நம் சனாதன தர்மத்தில் கிடையாது. அவன் ஸ்ரீயப்பதியாய் லக்ஷ்மிக்கு பதியாக இருந்தால்தான் சிறப்பு. குடும்பங்களிலும் ஒரு பிள்ளை எனக்கு தந்தையைத்தான் பிடிக்கும், தாயை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. தந்தையும் தாயும் முன்னறி தெய்வங்கள் தானே நம்ம தமிழர் பண்பாடு, ஏன் உலகத்தின் பண்பாடே. அதனால் பேரண்ட்ஸ் டேன்னு தான் சொல்கிறாளே ஒழிய அம்மாவை மட்டும் கூட்டுண்டு வா, அப்பாவை மட்டும் கூட்டுண்டு வான்னு சொல்கிறதில்ல பள்ளிக்கூடத்தில். பேரண்ட்ஸ் டேன்னு தான் சொல்கிறா. அதனால் திவ்ய தம்பதிகளே நமக்கு உத்தேசியம். இன்னொரு கருத்து, சிலர் கூறுவார்கள் நாம் ஜீவாத்மாக்கள், அவனோ பரமாத்மா. ரெண்டும் அஜ்ஞானம், அதாவது ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானம் துளைந்தால் அவனும் இவனும் ஒன்றுதானே என்று சொல்லுவார்கள். அதற்கு வேதத்தில் ஒரு வாக்கியத்தை உதாகரிப்பார்கள். தத்துவம் அசி, தத்துவமசி என்கின்ற வாக்கியத்தை. தத்துவமசி என்கின்ற வார்த்தைக்கு அதுவும் இதுவும் ஒன்று என்பது அர்த்தமல்ல. ஆனால் சில அந்த மாதிரி அர்த்தம் சொல்லுவா. அர்த்தம் என்னன்னா, அவனுக்கு நீ அந்தர்யாமியாக இருக்கிய பகவானேங்கிறது ஒரு அர்த்தம். அதே போல் இவன் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு ஷரீரம் என்று அர்த்தம். தத்துவமசின்னு இருக்கோனோ, இந்த இடத்துல ஆண்டாள் பாடும்போது தத்துவம் அன்று தத்துவம் அன்றுன்னு பாடுறா. பாடும்போது பாருங்கோ, தத்துவமசின்னு இருக்கு, இந்த இடத்துல தத்துவம் அன்று. தத்து துவம் அன்று, இது ரெண்டும் ஒன்று கிடையாது. எது? பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று கிடையாது. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேறே. நாம் அவனுக்கு என்றென்றும் தொண்டு செய்தே இருக்க வேண்டும். நான் தான் சொல்கிறோம், சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் சர்வீஸ் டு காட். நாம் அடியவர்களுக்கு தொண்டு செய்தால் அவனுக்கு தொண்டு செய்த மாதிரி. ஏன்னா இந்த அடியவர்கள் அவனுக்கு சரீரமாக தானே இருக்கிறார்கள். அவனுக்கு செய்தால் என்ன, இவர்களுக்கு செய்தால் என்ன. அதனால் குத்து விளக்குங்கிற பாசுரம் வர்ணனையில் ரொம்ப அழகு. அழகான தந்த கட்டில், அதுக்கு மேலே பஞ்சசயனம். அவள் சொல்லியிருக்கிறத பார்த்தா நம்மளே போய் படுத்துட்டு தூக்கம் வந்துடும் போல இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு படுக்கை குத்து விளக்கு. அவள் சொல்கிற அழகெல்லாம் பார்த்தா இது கேரள பிரதேசத்தில் தான் இருந்திருக்கும் போல இருக்குது. அவ்வளோ அழகான வீடு. இது ஒரு வர்ணனையாக இருந்தாலும் நப்பின்னை, அதாவது அந்த நீலாதேவி நாச்சியாரை முன்னிட்டு, நம் தாயை முன்னிட்டு பகவானிடத்தில் செல்ல வேண்டும். சென்றால் இருவர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். ஆனால் ஒரு கருத்து, செய்யும்போது இவன் உயர்ந்தவன் இவள் தாழ்ந்தவள் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இருவர்களும் நமக்கு உத்தேசியம். அதனால் அந்த உத்தேசிய பாவத்தை,
தாயும் தந்தையும் ஒரு சேஷி தம்பதிகள் என்கின்ற பாவத்தை நாம் கொண்டு வந்து நிறுத்தினால்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் நன்றாக புலப்படும். அதுபோல் ஆண்டாள் 18வது பாசுரத்தில் அவளை வர சொன்னா, இந்த பாசுரத்தில் பார்த்துருக்கா. ஆனால் இந்த பாசுரத்துக்கு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அர்த்தம் இன்னொன்று உள்ளது. இப்போது ஆண்டாளின் பிரபந்தமான திருப்பாவைக்கு முன்னடியாக ஒரு தனியன் சொல்லுவோம். நீளாதுங்க ஸ்தனிகிரி தட்டி சுப்தமுத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்தியாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத் கிருத்திய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹா. ராமானுஜர் காலத்தில், அதாவது கூரத்தாழ்வானின் பிள்ளையாக இருந்த திருக்கோஷ்டியூரில் சிறிது காலம் வசித்து வந்தவர் பராசர பட்டர் என்னும் மகான். பராசர பட்டர் என்னும் மகான் ஆண்டாளின் திருப்பாவையை மனதில் நினைத்து கொண்டு இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை இயற்றினார். அதாவது நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி. இதற்கு முன்னோடியாக இருந்த பாசுரம் எது என்று ஒரு சர்ச்சை எழுந்தது வித்வான்களின் நடுவே. அதற்கு முன்னோடியாக அமைந்த பாசுரம் தான் இந்த பாசுரம், 19வது பாசுரம். குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம். அப்படியே அதுக்கு தமிழ் ஆக்கம், தமிழாக்கத்துக்கு சம்ஸ்கிருதமா, சம்ஸ்கிருதத்துக்கு தமிழான்னு சொல்லக்கூடிய விதத்தில் அமைந்த ஒரு உபய வேதாந்தம். இந்த ஸ்லோகத்தை அல்லது இந்த பாசுரத்தை, வடமொழி தெரிந்தவர்கள் ஸ்லோகத்தை, தமிழ்மொழி நம் தமிழ் மொழியை தெரிந்து கொண்டவர்கள் இந்த 19வது பாசுரத்தை ஏதேனும் ஒன்றை சொன்னால் கல்யாணமாகாத பெண்களுக்கு கல்யாணமாகும் என்பது நம் பூர்வர்களின் நிர்வாகம். அதனால் இந்த பாசுரத்தையும் ஸ்லோகத்தையும் மனதில் நினைப்போம் என்று சொல்லி நன்றி. शिवाय ओम नमः 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 शिवाय
திருவெம்பாவையினுடைய உயிர்ப்பாட்டு என்று சொல்லத்தக்க 19வது பாட்டாகிய உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று தொடங்குகிற இனிய பாட்டு பல்வேறு சிந்தனைகளை நம்முடைய நெஞ்சத்தடத்தில் கொண்டு வருகிற இனிய பாட்டாக அமைந்திருப்பதை இன்றைக்கு பெருமக்களே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக சைவ மரபில் திருக்கோயிலில் பெருமானினுடைய சன்னிதானத்தில் திருமுறைகள் ஓதி வழிபடுவது என்கிற ஒரு மரபு காலகாலமாக இருந்து வருவதை கல்வெட்டுக்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. சிவன் சன்னதிக்கு சென்றால் சிவனுடைய பெருமை சொல்லி ஓதுவாமூர்த்திகள் ஒரு பாட்டு சொல்ல அதற்கு பிறகு தீபாராதனை முடித்து திருநீறு தருவது என்று ஒரு பழக்கம் உண்டு. 12 திருமுறைகளிலிருந்தும் பாடல்களை எடுத்து ஓதுவார்கள் பாட, நாம் தனியாக சென்று வழிபட்டால் நாமே பெருமான் சன்னிதானத்தில் திருமுறைகள் ஓதி வழிபடுவது என்று ஒரு மரபு உண்டு. அந்த 12 திருமுறைகளையும் ஓதி வழிபடுகிற மரபு கால பழமையுடைய திருமடங்களிலேயும் திருக்கோயில்களிலேயும் இன்றைக்கும் நிலவுகிறது. ஆனால் ஒரே ஒரு சிறப்பு, மார்கழி மாதத்தில் மட்டும் 12 திருமுறைகளையும் கயிறு போட்டு கட்டி ஓரிடத்திலே வைத்துவிட்டு அதிலிருந்து ஒரு நூலாகிய திருவாசகத்தை எடுத்து திருவாசகத்தினுடைய ஒரு பகுதியாகிய திருவெம்பாவையை எடுத்து திருவெம்பாவையை மட்டும் மார்கழி 30 நாளும் சிவன் சன்னிதானத்தில் ஓதி வழிபடுகிற மரபு நெடுங்காலமாக தமிழகத்து சிவாலயங்களிலே நிலவி வருகிறது. எல்லா திருமுறைகளையும் ஓத வேணும், முடியவில்லை. திருவாசகத்தை ஓத வேணும், முடியவில்லை. திருவெம்பாவை 20 பாட்டையாவது ஓதி வழிபட வேணும், அதற்கும் எனக்கு முடியவில்லை என்று அங்கலாய்த்தால் இந்த 19ஆம் திருப்பாட்டாகிய உங்கையில் பிள்ளை என்கிற ஒரு பாடலை சொல்லி வழிபட்டால் 12 திருமுறைகளையும் பாடி வழிபட்ட பேர் உங்களுக்கு வாய்க்கும் என்று சொன்னால் இந்த பாட்டு மிக உயர்ந்த ஏதோ ஒரு கருத்துடைய பாட்டு என்று உங்கள் உள்ளத்திலே ஒரு குறிப்பு தோன்றும். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு விளக்கிச் சொல்லப் போகிறேன். மார்கழி மாதம் நாளையோடு முடியப் போகிறது. 28, 29 நாட்களாக பெண்களோடு சென்று குளிர் நேரத்தில் இறைவன் புகழ்பாடி போய் நீராடி மகிழ்ந்த இந்த பெண்கள் கூட்டத்தில் ஒருத்தி அவள் வீட்டு வாசலில் அன்றைக்கு நீராடி முடித்துவிட்டு வந்துவிட்டாள். அவள் வீட்டுக்குள் இருக்கிறாள். அந்த நேரத்தில் வெளியிலே சென்றிருந்த அவள் தந்தை வீட்டு வாசலுக்குள்ளே நுழைகிறான். அவனை பார்த்துவிட்டு அவன் மனைவி பெண்ணினுடைய தாய் ஓடோடி வந்து ஒரு செம்பிலே தண்ணீர் கொண்டு வந்து கணவனுக்கு கால் கழுவி உள்ளே வரத்தர வாங்கி கால் கழுவி கொண்டு குடித்துவிட்டு திண்ணையில் உட்கார மெல்ல பேச்சை தொடங்கினாள். ஆண்டுதோறும் மார்கழி வருகிறது, தை பிறக்கிறது, ஓரெல்லாம் இருக்கிற பெண்களுக்கு திருமணம் முடிகிறதே, நம் வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாளே, அவள் திருமணத்தை பற்றி நீங்கள் ஏன் இன்னும் யோசிக்கவில்லைன்னு மனைவி உரிமையோடு கணவனை தீண்ட, உள்ளுக்குள்ளே இருக்கிற பெண்ணினுடைய திருச்செவியில் நம்மை பற்றிய பேச்சு என்றதும் அவள் செவி கொடுக்க அவன் சொன்னான், பைத்தியமே, எங்கே போய்விட்டு வருகிறேன், ஒரு அழகான மாப்பிள்ளையை பார்த்து தீர்மானம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் என்றதும் தாய் மகிழ்ந்து போனாள். கேள்வி கேட்டாள், எப்படிப்பட்ட பையன் என்று கேட்டவுடன் பெரும் செல்வன் அப்படின்னு இவன் சொன்னதும் தாய் முகத்திலே மகிழ்ச்சி. என்றால் வரப்போகிற மாப்பிள்ளை பெரும் செல்வன். பெண்ணினுடைய முகத்தில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. ஏனென்றால் அவள் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு நினைக்கல. அடுத்த கேள்வியை கேட்டாள், கல்வி, அவன் கல்லாத கலையே இல்லை. தாய் முகத்தில் இன்னும் பெரிய மகிழ்ச்சி, மகள் முகத்தில் சலனமே இல்லை. அதற்கடுத்தாற்போல் அந்த செல்வத்தை சொல்லியாயிற்று, கல்வி அழகனோ அப்படின்னு கேட்டதும் மன்மதன் அவனுக்கு அழகுக்கு தோற்று போவான். தாய் முகத்தில் இன்னும் மகிழ்ச்சி, பெண்ணினுடைய முகத்தில் எந்த சலனமும் இல்லை. இன்னொரு கேள்வியை தாய் கேட்பாள், அதற்கு அப்பாவிடமிருந்து விடை வரும்னு எதிர்பார்த்தாள். அந்த கேள்வியை தாயும் கேட்கவில்லை, தந்தையும் விடை சொல்லவில்லை. பகீர் என்று இந்த பெண்ணுக்கு வருத்தம் வந்தது. மறுநாள் காலை போய் நீராடி முடித்துவிட்டு எல்லா பெண்களும் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போன பிறகு தனியாக மணலை எடுத்து குவித்து அம்மையப்பராக வைத்து கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க
அந்த மணல் தெய்வத்தை அண்ணாமலையானை பார்த்து இந்த பெண் பாடுவது போல இந்த பாட்டு. என்ன கேட்டாள்? எல்லா திருமணத்திலும் பெண்ணின் கையை பிடித்து பிள்ளையின் கையிலே கொடுத்து, இந்த பெண் பிள்ளையை இன்று உன் கையில் ஒப்படைத்தேன், இன்று முதல் இவளுக்கு தாய் தந்தை எல்லாம் நீதான் என்று பெரியவர்கள் சொல்லுகிற ஒரு வழக்காறு உண்டு. அது என் வாழ்வில் அடுத்த மாதம் தையில் வரப்போகிறது. உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று காலகாலமாக சொல்லப்படுகிற அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் என் வாழ்வில் அந்த சொல் வரப்போகிற காரணத்தால் எனக்கு அச்சம். என்ன அச்சம்னு பெருமான் கேட்டிருக்க வேணும். என் தந்தை கேட்டான், தாய் கேட்டாள். அழகனா என்று கேட்டான், ஆம் என்றான். செல்வனா என்று கேட்டாள், ஆம் என்றான். கற்றவனா என்று கேட்டான், ஆம் என்றான். ஒரு கேள்வி என் தந்தையை பார்த்து தாய் கேட்கவில்லை. அதனால் ஏற்பட்ட அச்சம்னா என்னன்னு. என்ன கேள்வி என்று கேட்டதும் இவள் சொன்னாள், எம் கொங்கை நின் அன்பர் அல்லார்தோள் சேரற்க என்றாள். உன்னுடைய திருவடிகளில் வரப்போகிற மாப்பிள்ளை அன்புடையவனா என்று ஒரு கேள்வி கேட்பான் என்று எதிர்பார்த்தேன், கேட்கவில்லை. ஒருவேளை செல்வமும் கல்வியும் அழகுமுடையவனாக இருந்து உன் திருவடிகளில் அன்பில்லாதவன் எனக்கு கிடைத்துவிட்டால் உனக்கு தொடர்ந்து காலகாலமாக செய்து வருகிற இந்த சிவப்பணி இவன் வருகையால் தடைப்பட்டு போகுமே என்கிற காரணத்தால் தான் நான் வருந்தி நின்றேனென்று உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழம் சொல் புதுக்குமேம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். என்ன வேண்டுமா? எம் கொங்கை நின் அன்பர் அல்லார்தோள் சேரற்க. எங்கள் மார்பு உன்னுடைய திருவடிகளில் அன்புடையவனைத் தவிர வேறு ஒருவன் மார்பில் சென்று சேரக்கூடாது. எம் கை நினக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க. சிவப்பணியைத் தவிர இந்த கை இன்னொரு பணியை செய்யக்கூடாது. கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றை காணற்க. இரவு பகலில் எங்கள் கண்கள் வேறு காட்சி காண வேண்டாம். நான் கேட்ட இந்த வரத்தை தந்துவிட்டால் சூரியன் கிழக்கில் உதித்தால் என்ன, மேற்கில் உதித்தால் என்ன, எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கு ஏலோர் எம்பாவாயின்னு கேட்ட உறுதிமிக்க முன்னரே நான் சொன்னது போல் உலக நலத்திற்கு மழை வேண்டி உன் திருவடிகளில் அன்புடையான் ஒருவன் கணவனாக எனக்கு வாய்க்க வேண்டும் என்று நீராடிய பெண்ணொருத்தி வைத்த அற்புதமான விண்ணப்பத்தை திரட்டி எடுத்து தந்த உயிர்நாடிப்பாட்டை இந்த புலர்காலையில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நப்பின்னை நங்காய் நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு புருஷகார பாசுரங்களாய் தாயை முன்னிட்டுதானே தந்தையை அடைய முடியும். அடைந்த பிறகு தந்தையும் தாயும் தானே நமக்கு முன்னறி தெய்வங்கள் என்பதை காண்பிப்பதற்காக அமைந்துள்ளன 18, 19, 20. இல்லை 18, 19 பாசுரங்கள் ஆயிடுத்து. முக்கியமான பாசுரம் 20வது பாசுரம் 33 அமரர்க்கு முன் சென்று என்கின்ற பாசுரம். இது என்ன சுவாமி 33ன்னு ஒரு கணக்கு சொல்கிறான்னு கேட்டால், நம்ம சம்பிரதாயமே கணக்கு தான். 4 வேதம், 6 அங்கம், 18 புராணம், 24,000 ஸ்லோகம் ராமாயணம், 24 அக்ஷரங்கள் காயத்ரி, 18 நாள் யுத்தம் பாரத போர், 18 அத்தியாயங்கள் கீதை, 18 அக்ஷௌகிணி சைன்யம் பாரத யுத்தத்தில், 18 பர்வாக்கள் மகாபாரதத்தில். இப்படி எல்லாமே கணக்கில் தானே வருது நம்ம சம்பிரதாயம். ஏன்னா நம்ம சொல்லும்போது இந்தியா தான் நம்பர் சிஸ்டமை கண்டுபிடிச்சதுன்னு சொல்லுவோம். முக்கியமாக பூஜ்யத்தை கண்டுபிடித்த பெருமை இந்தியாவுக்கு சாரும். அதனால் நம்பர்ஸில் தான் நம்ம சம்பிரதாயமே இருக்கு. 33ன்னு சொல்றா. இப்போ என்னன்னு பாருங்க. சிவபெருமானினுடைய பஞ்சகிருத்தியம் என்று சொல்லத்தக்க 5 தொழில்களையும் வரிசைப்படுத்தி சொல்லுகிற மிகச்சிறந்த ஒரு பாட்டு. சைவ மரபில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை பற்றிய கருத்துக்கள் தான் சங்ககாலம் தொடங்கி மெல்ல நம்முடைய திருமுறை காலம் வரையிலும் வளர்ச்சி பெற்று வந்தது. அதற்கு அப்பால் சிவனுடைய தொழிலில் படைத்தல், காத்தல், அழித்தலுக்கு அப்பால் மறைத்தல் என்றும் அருளல் என்றும் இன்னும் 2 தொழிலை சேர்த்து 5 தொழில் ஆடல் நிகழ்த்துகிறான் என்கிற புதிய கருத்துரு ஒன்று
சைவத்திலே உருக்கொண்டது அதற்குரியதாகிய மூலப்பதிவுகளை கொண்டு விளங்குகிற சாத்திர நுண்மையுடைய ஒரு திருப்பாட்டு என்ற நிறைவு பாட்டாக அமைந்திருக்கிற 20வது திருப்பாட்டு. தனுர்மாதத்தின் சிறப்புகள் எவை எவை? மாதங்களில் உயர்ந்தது மார்கழி. கீதையில பெருமான் சொல்லும்பொழுது சொல்வார், மாதங்களில் நான் மார்கழி. விசேஷமான மாதம் தனுர்மாசம். அந்த தனுர்மாசத்தை சொல்லும் பொழுது பிராத காலத்தில் எழுந்துக்கணுன்றது தான் அதோடைய விசேஷம். உத்தராயணம் தட்சிணாயனம்னு சொல்லக்கூடிய அந்த 2 பகுதிகளுக்கும் இடைப்பட்டு தட்சிணாயனத்துடைய கடைசி மாதம்தான் தனுர்மாசம். நமக்கெல்லாம் விடிகாலம்புற 3 மணி எப்படியோ அது மாதிரி தேவர்களுக்கு விடிய காலை பொழுதுல 3 மணி நேரம் அந்த தனுர்மாசம்னு சொல்லக்கூடிய மாதம். அந்த தனுர்மாசத்தில் கார்த்தால எழுந்து பிராதகால ஸ்நானம் பண்ணுறது தான் விசேஷம். பொதுவாகவே பாக்யா சூக்தம்னு ஒரு சூக்தம் இருக்குது. பொதுவாகவே இதில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்னா, பிராத காலத்தில் ஸ்நானம் பண்ண. தேவாரங்கள்லாம் சொல்லும்போது சொல்வா, காலையில் எழுந்து நீரில் நீராடி இறைவனை தொழுதணும்னு சொல்லி அப்பருடைய பதிகத்திலலாம் வரும். அப்படி காலையில் ஸ்நானம் பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷமானது. நம்மளுடைய கபாலத்தில் பார்த்தேன்னா இரத்த நாளங்கள்லாம் ஒரே சூடாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் கார்த்தால இந்த ஜலம் விடும் பொழுது அதெல்லாம் குளுமை பெறுது. அதோடு மட்டுமில்லை, இந்த கபாலம் நல்ல உறுதி அடையிறதான். அதனால தான் பிராதகால ஸ்நானத்தை பற்றி ரொம்ப விசேஷமாக சூக்தாதிகள்லாம் சொல்கிறது. இந்த தனுர்மாசத்தில் கார்த்தால எழுந்து, ஏன்னா தேவர்கள்லாம் எழுந்துருவாளாம், பிரார்த்தனை பண்ணுவாளாம். அது மாதிரி நாமளும் சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனைகள்லாம் செலுத்தும் பொழுது, வழிபாடுகள்லாம் செய்யும் பொழுது அந்த தேவர்கள்லாம் மகிழ்ச்சி அடையிறாளாம். அந்த விடிகால பொழுதில் நாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாளாம். அதனால தான் சின்ன குழந்தைகள்லாம் இருக்கும் பொழுது சொல்கிறது, கார்த்தால எழுந்தபடி, கார்த்தால படித்தேன்னா மனசில் நிற்கும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்கிறதுக்கு காரணம். அதோடு மட்டுமில்லை, அந்த பிரம்ம முகூர்த்த வேலையும் கார்த்தால தான் வருது. இந்த காலை பொழுதில் என்ன செயல்கள் செஞ்சாலும் அந்த செயல்கள் சிறப்பாக இருக்கும். அப்படி வரக்கூடிய மாதம் தான் தனுர்மாசம். அதோடு மட்டுமில்லை, மாணிக்கவாசக பெருமான் திருவம்பாவை அருளி செய்த மாதம் தனுர்மாசம். அவள் ஒவ்வொரு இடமா க்ஷேத்ராடனம் போகிறா. ஒவ்வொரு ஊராக போயிட்டு வரும் பொழுது திருவண்ணாமலைக்கு வர நேரம் அந்த தனுர்மாசம். அந்த தனுர்மாசத்தில் பெருமானை நினச்சி சிந்தனை பண்ணுறா. உடனே பாடல்கள்லாம் பிறக்கிறது. ஆதியும் அந்தமும் இல்லா அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய பாடல்கள்லாம் பாடி ஒவ்வொரு பெண்களாக 9 சக்திகள், நவசக்திகள் சொல்வார். வாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி, காளி, கலிவுகரணி, பலிவுகரணி, பலப்பிரதமணி, சர்வபூதமணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேவதைகள்லாம் ஆட்சின்ட்டு மனோன்மணியான சக்தியாகப்பட்டவள். சக்தினி பாதம்ன்ற ஒரு செய்தியை விளக்கக்கூடிய நிகழ்வு தான் அந்த பாடல்கள். 2 பாட்டாக பாடிகிட்டே பெருமானை அடையிறத பற்றிலாம் பாடுவார். வைணவ கிரந்தங்களில் சொல்லும் பொழுது திருப்பாவைன்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் அருளி செய்த பாசுரங்கள் 30 பாசுரம், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாசுரம் விசேஷமாக வைணவ கிரந்தங்களில் இருக்குது. இதெல்லாம் வரக்கூடிய மாதம் தனுர்மாதம். மார்கழி நீராடல்னு சொல்லிட்டு குறுந்தொகை பாடல்கள்லையும் பரிபாடல்கள்லையும் இந்த நிகழ்வை பற்றி வருது. காலையில் பெண்கள்லாம் எழுந்து நல்ல கணவர் அடையணும், நல்ல விதமாக வாழ்க்கையெல்லாம் அமையணுன்றதுக்கோசரம் காத்தியாயினின்ற இந்த மகாமாயியை வழிபாடு பண்ணி நம்மங்கெல்லாம் நல்ல சுமங்கலிகளாக இருக்கணும்
அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய மாதம் தனுர்மாசம். அதோடு மட்டுமில்லை, இந்த தனுர்மாசத்தில் தான் இந்த 2 ராஜாக்களுக்கு விசேஷமாக விழாலாம் வருது. திரு ஆதிரை திருநாள். ஆதிரை அன்னைக்கு பெருமான் இந்த உலகத்தில் அனுகிரகம் பண்ணாராம். இந்த உலகத்தில் முதல்ல தோன்றினாராம். அப்படி சொல்லக்கூடிய தினம் ஆதிரை நாள். நடராஜ பெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறது. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் சொல்லும் பொழுது வைகுண்ட ஏகாதசி சொல்லக்கூடிய மிதமான நாளும் இந்த தனுர்மாசத்தில் தான் வருது. அதோடு மட்டுமில்லை, இந்த தனுர்மாசத்தில் பார்த்தீங்கன்னா மகாதிதீய பாதம்னு ஒரு நாள் வரும். யோகங்களில் எடுக்கும் பொழுது 36 யோகங்கள் சொல்கிறார். அந்த யோகத்தில் வரக்கூடிய ஒரு யோகம்தான் திதீய பாதம்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஒன்று. அது தனுர்மாசத்தில் வரக்கூடியது. அந்த மகாதிதீய பாதத்தன்னைக்கு பெருமானுக்கு நெய் அபிஷேகம் பண்ணுவார். பொதுவாக எடுத்துட்டேன்னா சிவபெருமானுக்கு எல்லா அபிஷேகமும் சொல்லியிருக்கு. ஆனால் நெய் அபிஷேகம்னு சொல்லும் பொழுது மார்கழி மாதம்தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. மார்கழியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சுவாமியுடைய சிரசில் நெய்யை சாத்தணும்னு சொல்லியிருக்கு. தை பௌர்ணமிக்கு சொல்லும் பொழுது தேன் சாத்தனம் அப்படின்னு சொல்லி ஆகம கிரந்தங்கள்லாம் சொல்கிறது. அந்த மகாதிதீய பாதத்தன்னைக்கு விடிய கால அந்த தனுர்மாசத்தில் சுவாமிக்கு நெய்யால் அபிஷேகம் பண்ணி வெந்நீரினால் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். இந்த நெய்க்கு என்ன சக்தின்னு சொல்லி சொன்னோன்னா, ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்காது, கல்யாணம் ஆகிருக்கும், நேரத்தில் குழந்தை பிறக்காது, ஏதாவது ஒரு உபாதையினால் அந்த குழந்தை தள்ளிகிட்டே போகும். அப்படி இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த நெய் அபிஷேகம் பண்ணி இந்த நெய்யை சாப்பிட்டா அடுத்த வருஷம் இந்த மார்கழி மாதம் வரத்துக்குள்ளே கையில் ஒரு குழந்தை இருக்கும். இது பிரத்யட்சமாக எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லை, தீராத வியாதிகள் இருக்குது, உடலுக்குள்ள உபாதைகள் இருக்குது, ஹிருதய நோய் இருக்குது, வயிறு சரியில்லை, வயிற்றில் ஏதோ கோளாறுகள் இருக்குது, இப்படின்னு இருக்கவா கூட அந்த நெய்யை துளி சுவாமிக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நித்தம் சாப்பிட்டுட்டே வந்தாள்னா அந்த வியாதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு நிறைய பிரமாணங்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் இதில் பயனடைஞ்சிருக்கா. இந்த மகாதிதீய பாதம் என்று சொல்லக்கூடிய நாள் வரக்கூடிய மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி 30 நாளும் காலம்பரை எழுந்து சுவாமியை வழிபாடு பண்ணி ஆராதனை பண்ணி அதுக்கப்புறம் படுக்கப்படாது. அந்த கார்த்தால் எழுந்துட்டோன்னா அதுக்கப்புறம் ரொம்ப முடியலன்னா மத்தியானத்தில் கொஞ்சம் தூங்கலாம். அன்றைக்கி முழுக்க தூங்காமல் இருக்கிறது தான் நல்லது. அப்படி விசேஷமான மாதம்தான் இந்த தனுர்மாசம். இந்த தனுர்மாசத்தில் இதெல்லாம் பண்ணணும். இந்த தனுர்மாசம் இறைவனுக்கு உரிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி திருமணங்கள், இந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் எதுவும் பண்ண மாட்டா. உபநயனம் வருது அப்படின்னா அந்த உபநயனத்தை தை மாதத்தில் வச்சுப்பா. ஏன்னா தட்சிணாயனத்துடைய கடைசி காலம். சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு வருஷத்தில் கடைசி மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் 30 நாட்கள் ஒரு மாதத்துக்கு இருக்குல்ல, அந்த 15 நாள் எதுவுமே பண்ணாத, நிஷத்தம், அது எது பண்ணாலும் சிறக்காது, ரொம்ப பண்ணணும், அவசியம் ஏற்பட்டால் ஒண்டி செய், இல்லைன்னா வேண்டான்னு சொல்கிறது. ஆனால் தனுர்மாசத்துக்கு சொல்லும் பொழுது அது தெய்வீக மாதம், தெய்வத்துக்கு ஆராதனைக்குன்னு உரிய மாதமாக இருக்கிறதுனால அந்த மாதம் முழுக்க எந்த விதமான ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்கா. அதில் விவாகம் பண்ண மாட்டா, உபநயனம் பண்ண மாட்டா, நிச்சயதார்த்தம் ஏதாவது ஒரு விசேஷம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ண மாட்டா. அந்த மாதத்தில் சீமந்தம்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் பண்ணுவாள். ஏன்னா சீமந்தத்துக்கு நாள் அமையாது. சீமந்தத்துக்கு சொல்லும் பொழுது ரொம்ப விதிகள்லாம் சொல்லியிருக்கு. அந்த சீமந்தம் பூமம்சம்ன்றதெல்லாம் கூட மார்கழி மாதத்தில் நடக்கும். ஆனால் திருமணம் செய்ய மாட்டா. இப்படி சில காரியங்கள் எடுத்துட்டுருக்கு. என்ன, இந்த பூஜைக்குரிய மாதம் தனுர் மாதம் முழுக்க பூஜைக்கு தான், இறை வழிபாட்டுக்குரிய மாதம். வினாக்களை அனுப்ப அருள் நேரம் ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 317 சென்னை 6,32,000